மகாநதி சீரியலில் விஜய் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க சுவாமிநாதன் ரீசெண்டாக மலேசியாவில் நடந்துட்டு இருக்க இண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஃபெஸ்டிவல் எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காரு. அங்கே எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோவை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுவாமி சூப்பராக டான்ஸ் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு ரொம்பவே ஒரு கிரேட்ஃபுல்லான மூமெண்ட் இது அப்படின்னுட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. அப்போ எடுத்த இந்த ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. மகாநதி சீரியல் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. காவேரி விஜய்க்காக வெண்ணிலா கிட்ட பேசி வெண்ணிலாவுக்கு தெரியாமையே வாக்குமூலம் வாங்கி விஜயை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த எபிசோட்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கும் வந்திருக்கு. 7+ டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு மகாநதி சீரியல். இதுலேருந்தே ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் சீரியலை விரும்பி பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ மறுபடியும் விஜயை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. வெண்ணிலாவை பசுபதி தள்ளி விட்டுட்டாரு. ஆனால் வெண்ணிலா தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு விஜய் மேலே தான் அந்த ஒரு பழியும் விழுந்திருக்கு. விஜய் இப்போ தலைமறைவாக அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க. விஜய் இதை எப்படி சமாளிக்க போகிறாரு, காவேரி விஜயை எப்படி மீட்டு கொண்டு வர போகிறாங்க, இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் மலேசியாவில் நடந்த இன்டர்நேஷ்னல் இண்டியோ எக்ஸ்போ அண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நடந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.